டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்றது வந்து அடிபட்டு போகுது. அப்போ அதிமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் எதிரி. அப்போ இவர் வந்து அதிமுக சேர்ந்து பயணிக்கிறாரு, ஒரு சபார்டினேட்டாக போறாருன்ற மாதிரி அதை உடைக்கிற மாதிரி இந்த அறிக்கை வந்து இருக்கு. இதுதான் ஒரு ஸ்மார்ட் மூவ். திமுக வந்து நமக்கு அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணார். அந்த டிக்ளேரில் கூட பார்த்தீங்கன்னா அதிமுகவை எதுவுமே சொல்லவே இல்லை. இது எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ அதிமுக தாவேகா வட்டாரத்தில் கூடாரத்தில் என்ன நடக்குதுன்றது நமக்கு வெளிப்படையாக வந்து எதுவுமே மக்களுக்கு தெரியாது. ஏன் ஒரு நிலைப்பாடு இப்படி எடுக்கிறாங்க? அரசியல் எதிரி திமுகனா அப்போ அதிமுக என்ன? நீங்கள் விஜயை தாக்கி பேச பேச கட்சி காணாமல் போயிருக்கு தான் உணர்ந்துருக்குறான். இப்போ தான் சீமா என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன். விஜய் அவசியம் இல்லாமல் சார்னது, தாக்கி பேசுனது, தம்பின்னு சொல்லி ஏதோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இடுப்பில் தூக்கி வச்சுக்கலாம், சின்ன பிள்ளை தூக்கி இடுப்பில் வச்சுக்கலாம் பார்த்து அவன் டோட்டலாக கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த என்ன சொல்லுவாங்களே இந்த மலைப்பாம்பு மாதிரி கட்சியை வந்து நாம் தமிழர் கட்சியை முழுங்கிட்டான். இதான் நடந்தது. விஜய் செஞ்சது அதுதான். இப்போ விஜயோட உழைப்பு, விஜயோட இந்த 30 ஆண்டு கால சினிமா உழைப்பு, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அரசியல் வியூகங்கள், அதுக்கான இந்த மாநாடு வந்து உழைப்புகள், இதெல்லாம் வந்து உயிர்படியெல்லாம் தியாகத்தெல்லாம் சேர்த்துக்கணும் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கா, எடப்பாடி மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஜேபி பி டீமாக செயல்படுறதுக்கா, இல்லை எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ஊழல் ஆட்சி அமையறதுக்கா? ரேலோன் மீடியா நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் சேகவரா சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? எதற்காக திடீர்னு தமிழக வெற்றி கழகத்திலேருந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு? இல்லை, இது வந்து ஒரு விஜய் பாணியில் சொல்லுவோம், இது ஒரு நல்ல முடிவு அப்படி சொல்லுவார்ல விஜய். சொல்லுவார் ஒரு நல்ல முடிவு தான் இது. ஒரு ஸ்மார்ட் மூவ் தான், வெரி வெரி ஸ்மார்ட் மூவ். ஏன்னா இது என்ன ஆச்சுன்னா, அந்த மாநாட்டில் வந்து திமுகவை மட்டுமே தான் இவர் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு எதிரியாக பார்க்குறாரு, அரசியல் எதிரியாக பார்க்குறாரு. அதை தாண்டி அதுக்கு பிறகு வந்து அதிமுக தரப்பில் எதுவுமே சொல்லவே இல்லை. ஊழல் பற்றி சொல்கிறாரு, ஊழல் எதிர்ப்பு சொல்கிறாரு, ஆனால் அதிமுக பற்றி எதுவும் பேசவே இல்லை. இப்படி ஒரு செய்தி இருந்து இது என்ன ஆச்சுன்னா நாளடைவில் அடுத்தடுத்து அதிமுகவோட ஏதோ ஒரு பி டீம் மாதிரி இவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஆகிடுச்சு. பலரும் பேசுகிறவங்களாம் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த பார்வை இவரே கொடுத்தது யார்? விஜய். என்னென்னா திமுக வந்து இன்னும் சொல்லப்போனால் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட விட்டார். திமுக வந்து நமக்கு அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணார். அந்த டிக்ளேரில் கூட பார்த்திங்கன்னா அதிமுகவை எதுவுமே சொல்லவே இல்லை. இது எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் ஆகிடுச்சு. இப்போ அதிமுக தாவேகா வட்டாரத்தில் கூடாரத்தில் என்ன நடக்குதுன்றது நமக்கு வெளிப்படையாக வந்து எதுவுமே மக்களுக்கு தெரியாது. ஏன் ஒரு நிலைப்பாடு இப்படி எடுக்கிறாங்க? அரசியல் எதிரி திமுகனா அப்போ அதிமுக என்ன? நண்பனாகிடுது. ஏன்னா இங்கே வந்து எதிராக இருக்கிறது யார்? திமுக, அதிமுக. அப்போ திமுக வந்து அரசியல் எதிரின்றீங்க, அப்போ அதிமுக எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ நண்பன்ற மாதிரி ஆயிடுதுல்ல, எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி ஆயிடுதுல்ல. அதிமுக வந்து அரசியல் எதிரி யார்? திமுக. அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி ஆயிடுது. அப்போ இயல்பாகவே வந்து அப்போ நீங்கள் வந்து ஒரு கூட்டணிக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்றது சொல்லாமல் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து தாவேகாவுடைய மூமெண்ட்டில் வந்து ஒரு சர்க்கிள், ஒரு மைனஸ். அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதிமுக சாதகமாக பயன்படுத்திக்குது. அதாவது மாநாட்டுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வரையிலும் அந்த அதிமுக ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர், இந்த ராஜேந்திர பாலாஜி இல்லை, ராஜேந்திர பால்கோவாஜி தான் அவர். அந்த பால்கோவாஜி என்ன சொன்ன கேட்டால் சுல்லான்கள் அப்படின்லாம் சொன்னார். எம்ஜிஆருக்கு வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆகிட முடியுமா சுல்லான்கள், இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் காதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்களேன். அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு தாவேகா தொண்டர்கள் தரப்பில் ஒரு பக்கம் எதிர்ப்பு மாதிரி ஆகிடுது. இதாண்டி இன்னும் கூட சில பேர் வந்து மறைமுகமாக பேசுகிறாங்க தான். இப்போது எடப்பாடி வந்து பெரிய தலைவர் மாதிரியும், விஜய் வந்து அவருக்கு கீழே வந்து ஒரு சபார்டினேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரேம் அரசியல் பார்வையாளர் மத்தியில் அப்படி பேசப்படுது. அதை தாண்டி வந்து இந்த ஊடகத்தில் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, சமூக வலைதளத்தில் மட்டுமே பேசக்கூடியவங்க ஒரு சார்பு நிலை எடுத்து இல்லை ஒரு அசைன்மெண்ட் வாங்கிட்டு பேசுகிறாங்கல்ல, என்ன சொன்னால் பணம் வாங்கிட்டு கூவுறாங்கல்ல. ஸோ அந்த நபர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 3 கட்சி கூட்டணி எப்படின்னா அதிமுக, தாவேகா, விசிகா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது வந்து ஒரு சார்பு நிலையாக போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து விஜயோட அந்த வியூகம் வந்து ஒரு கேள்விக்குறியாகுது. இது என்னங்க இது? இந்த அரசியல் கட்சி எதுக்கு?
திமுக எதிர்க்க தான் ஏற்கனவே அதிமுக இருக்குது. அதிமுக சேர்ந்து ஒரு பயணிக்கிறதுக்கு எதுக்கு ஒரு கட்சி? அதுதான் இன்னும் பல கட்சிகள் இருக்கு அவங்களோட பயணிக்கிறதுக்கு. அப்படி ஒரு மாற்று அரசியல் இங்கே தரவே இல்லை. அப்போ இவர் மாற்று அரசியல் திமுக கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு, அரசியல் எதிரின்னு சொல்கிறாரு, பாஜக கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அதிமுக என்ன சொல்கிறாரு? அப்போ அதிமுக சேர்ந்து தான் இவர் பயணிக்கிறாரு. அப்போ ஊர்ஜிதமாக வந்து பேசுகிற மாதிரி ஆகிடுது. இங்கே வந்து இந்த சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்றது வந்து அடிபட்டு போகுது. அப்போ அதிமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேருக்கு நேர் எதிரி. அப்போ இவர் வந்து அதிமுக சேர்ந்து பயணிக்கிறாரு, ஒரு சபார்டினேட்டாக போகிறாருன்ற மாதிரி ஆகிடுது. அதை உடைக்கிற மாதிரி இந்த அறிக்கை வந்து இருக்குது. இதுதான் ஒரு ஸ்மார்ட் மூவ். இங்கே வந்து ரெண்டு தரப்புலையும் நான் ஏற்கனவே சொன்னேன் தான், இங்கே ரெண்டு கட்சியிலும் குழப்பத்தில் வைக்கணும். யார் யாரோட போகிறாங்கன்றது வந்து இப்போ நீங்கள் கிளாரிட்டி கொடுத்துட்றீங்க. அது வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ் கிடையாது, அது நல்ல வியூகம் கிடையாது. நாங்கள் வந்து திமுக எதிராக இருக்கிறோம், அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்து இருக்கிறோன்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்குறீங்கல்ல, அது கொடுக்கக்கூடாதுன்ற நான். இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் மீண்டும் சொல்கிறேன், இங்கே இந்த ஒரு என்ன அது நெரேட்டிவாக இருந்தாலும் சரி, அது இயற்கையாக கூட இருக்கட்டும், இங்கே டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்ற அந்த ஃப்ரேமை கொண்டு வந்தால் தான் விஜய்க்கு அரசியல், எதிர்கால அரசியல். இங்கே வந்து மீண்டும் வந்து இந்த தேர்தல் 26 தேர்தலையே வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் அப்படின்னு மறுபடியும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சர் கிடையாது. இங்கே நம்ம வந்து அடுத்தது உடனே ஆட்சியை பிடிக்கலன்றதுலாம் கிடையாது. இன்றைக்கி 26 விட்டாங்கன்னு கேட்டால் விஜய்க்கு வயசு இருக்குது, 31 பிடிக்கலாம். ஆனால் இப்போவே நீங்கள் வந்து ஒரு சபார்டினேட்டாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்சிக்கு எந்த கட்சியாக நீங்கள் சபார்டினேட் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அது 10ஓட 11 அத்தோட இது ஒன்று. அப்போ இதுதான் கலா அரசியல், இதுதான் கரெக்டான வியூகம் வந்து இதுதான். இதை வந்து மாநாட்டிலே செஞ்சுருக்கணும். வினோத், இது மாநாட்டிலே எதிர்த்து பேசினா இவ்வளோ பேச்சுகள் வந்திருக்காது. நீங்கள் மாநாடு கூட விட்டுருங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை பார்த்தேன். அந்த அறிக்கை பார்த்ததுமே நான் மனசுக்குள்ள என்ன செய்யணும்னா, இது அதில் என்ன கேட்டிங்கன்னா, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. இதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் தான். இதை வந்து அந்த கட்ஸை நம்ம பாராட்டுறோம். ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டால், இங்கே வந்து எம்ஜிஆர் மாதிரி விஜய், ஜெயலலிதா மாதிரி விஜய்ன்னு சொல்லி ஒரு இந்த என்ன சொன்னால் அந்த கரிஸ்மாட்டிக் இருந்தது, அந்த வந்து அந்த மெகா பிராண்ட் இருந்ததில்ல, அது எடப்பாடி மாதிரி ஒரு தலைவர்கிட்ட போயிட்டு வந்து எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தெரியும், எடப்பாடி என்ன தான் கரடியாக கத்தினாலும் அந்த தவழ்ந்து வந்ததை வந்து மறுக்க முடியாதுல்ல, அது ஆவணமாக இருக்குல்ல. எடப்பாடியோட டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சசிகலா காலில் விழுந்தார்ல, அது வருமே. அது டாக்குமெண்ட்ரி எடுக்கிற அளவுக்கு அவர் என்ன சார் டாக்குமெண்ட்ரி ஒன்று எடுத்தா ஏங்க, நயன்தாராக்கு டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போது எடப்பாடிக்கு எடுக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் வந்து ஒரு மெகா பிராண்ட், வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்குது, அதை கொண்டு வந்து சேர்க்குற வேலை தான் இப்போ அடுத்து தொடங்கியிருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற 2 ஓட்டு இருந்தால் மட்டும் போதாது, அந்த 2 ஓட்டை கொண்டு வந்து எங்கே சேர்க்கணும், வாக்களிக்கிற அந்த பூத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த வேலையை வந்து கட்சி கட்டமைப்பு செய்யணும். அது செய்கிறாங்க, வளர்ந்துட்டு இருக்கு கட்சி, பெரிய வளர்ச்சி அடைச்சுன்னு நான் சொல்லலை. இப்போ நேற்றுக்கு ஒரு காட்சி பார்த்தேன், அப்போ தான் நான் யோசித்தேன். நேற்றுக்கு ஒரு சேனல் போகும்போது, டி நகரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பிளாட்ஃபார்மில் வந்து திமுகவில் வந்து ஒரு 20 பேர் இருக்க அந்த டேபிள் போட்டு இந்த ஓட்டர் லிஸ்ட் இருக்குல்ல, அதை பார்த்துட்ருக்குறாங்க. வினோத், நான் ஸ்லோ பண்ணிட்டேன் வண்டியை, அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இன்னொரு டேபிள், ஒரு 10 அடி தள்ளி இன்னொரு டேபிள் போட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6 இல்லை 7 பேர் இருப்பாங்க. எல்லாமே வந்து 20 வயசுக்கு குறைவானவங்க. 18 வயசு. ஆமாம், 18 வயசு வந்து 20 வயசுக்கு குறைவாக இருக்கும். இல்லை 20, 21, 22 வயசு கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். நான் எல்லாமே ரொம்ப சின்ன பசங்க. அங்கே வந்து ஒரு 10 பேர் இருந்தது, 10 பேரில் ஒரு 6, 7 பேர் இருந்ததை பார்த்தேன். இங்கே எவ்வளோ பேர் இருக்குன்னா 20 பேர் இருக்கிறத பார்க்குறேன். இந்த 20 பேர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாமே அந்த கருப்பு துண்டு போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறேன். அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளும் வந்து ஒரு 4 பேர், 2 பேர் துண்டு போட்டிருக்கிறாங்க, ஒரு 4 பேர் உட்காந்து டேபிள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் வேறு டேபிள் கடை இல்லை. அங்கே ஏடிஎம்கே டேபிள் இருக்கணும்ல, நான் பார்த்தது கிட்டத்தட்ட 12 மணிக்கு இருக்கணும்ல. ஏடிஎம்கே டேபிள் இருக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சி டேபிள் இருக்கணும், விசிகா டேபிள் இருக்கணும், எல்லாம் இருக்கணுமா இல்லையா? ஆனால் அந்த இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போது விஜயோட அந்த வார்த்தைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, அந்த அறிக்கைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, கூர்ந்து கவனிக்கிறாங்க. இதே அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே எடப்பாடி கூட விட்டுருக்கலாம். எடப்பாடிக்கு அந்த கடமை இருக்குல்ல, அந்த வேலைகளை செய்ய, ஓட்டர் லிஸ்டான அந்த வேலைகளை செய்கிறதுக்கு. ஏன்னா தேர்தல் வந்து 26 தேர்தல் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த வேலை செய்யணும்ல. அதனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு அரசியல் கட்சி வந்து நேருக்கு நேர் யாரை நீங்கள் வந்து அரசியல் எதிரி நீங்கள் வந்து வைக்கிறீங்கன்னா, இங்கே திராவிட கட்சிகள் ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம் அவங்க ஆண்டுருக்கிறாங்க, மாற்றி. அப்போ அந்த இடத்துல வந்து கேட்டால் நீங்கள் வந்து ஒரு அரசியல் எதிரினா 2 கட்சியும் தான் நீங்கள் வைக்கணும். அதுவும் நீங்கள் ஊழலை எதிர்க்கிறீங்க, ஊழலை எதிர்க்கிறன்ற அந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம்கே நீங்கள் ஆதரிக்கவே முடியாது. ரெண்டாவது இன்னொரு பெரிய பின்னணி உங்களுக்கு என்ன கேட்டால், தாவேகாவுக்கு வந்து நீங்கள் அரசியல் எதிரி, கொள்கை எதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு ஏடிஎம்கே நீங்கள் துண்டாவிட்டிங்கன்னா நீங்கள் அது ஆதரிக்கிற கணக்கில் தான் போகும். இவங்கெல்லாம் ஈஸியாக உங்களை அறுவடை பண்ணிக்கிறாங்க. இங்கே எல்லாமே 100க்குள்ளே தான். ஏடிஎம்கே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. நேற்றும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன், ஏடிஎம்கே வந்து அழிஞ்சிட்டு தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு அந்த பவர் இல்லை.
மெல்ல எப்படி ஃபீஸ் போகும்போது எப்படி மெதுவாக அப்படி போகும் பார்த்தீங்க அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு மாற்று அரசியல் நீங்கள் வைக்கிறீங்களோ இல்லை மாற்று கொள்கைகளை நீங்கள் வைக்கிறீங்களோ இல்லை நீங்கள் கொள்கை அரசியலை பொறுத்தவரைக்கும் அது வந்து பிஜேபி எதிரின்றதை நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. அரசியல் எதிரியாக இருந்தாலும் கூட நீங்கள் அரசியல் எதிரின்னு நீங்கள் திமுகன்னு சொன்னால் நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்தில் நின்றுருக்கு. ஏடிஎம்கேவும் நீங்கள் எதிர்த்தீங்கன்னா தான் அப்போ நீங்கள் மக்கள் மத்தியில் அப்போ இவர் கண்டிப்பாக தேவை அப்படி இது வந்து மாநாட்டிலே செஞ்சிருந்தா மாநாட்டை செய்ய தவறிட்டார். மாநாட்டுக்கு பிறகும் கூட அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தவறு நடந்து இப்போ வந்து இந்த அறிக்கை இவ்வளோ வெளியிடும் போது சுதாரிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் நிச்சயமாக. ஏன்னா இங்கே பேசக்கூடிய பல பேச்சாளர்கள் வந்து கேட்டால் ஒரு அடிஷ்னல் பார்ட்டி மாதிரி ஏடிஎம்கேட இவங்க வந்து கூட்டணிக்கு இவங்க போகிறாங்க விரும்புகிறாங்க விஜயை விரும்புகிறாருன்ற மாதிரி ஒரு ஃப்ரேமை கிரியேட் பண்ணுறாங்க. அது உண்மையிலே எனக்கெல்லாம் வந்து ஒரு ஷாக்காக இருந்து இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கொண்டு வந்து திட்டமிட்டு இவ்வளோ வந்து ஸ்ட்ராட்டஜிலாம் உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. பிப்ரவரியிலேருந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. இப்போ ஏடிஎம் கூட போகிறதுக்கு என்ன பெரிய இது? ஓகே சார், இப்போ இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக கையில் எடுத்திருக்காரு சார்? நான் பார்த்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி வந்திருக்கிற அறிக்கையை பார்க்கும்போது இப்போ தான் ஒரு தெளிவான பார்வை அவருக்கு வந்திருக்குது. அல்லது வந்து அங்கே ஸ்ட்ராட்டஜி ஏற்கனவே உருவாக்கி கொடுத்தவங்க ஒரு தெளிவான பார்வைக்கு வந்திருக்கிறாங்கன்னு தெரியுது. ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சிச்சுன்னு கேட்டால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வந்து ஃபஸ்ட்டு அடி விழுந்தது வந்து நாம் தமிழர் தான். அது கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் அந்த அடி இந்த மன்னாரி இந்த சாட்டை அடிச்சுட்டு ரோட்டில் ஒருத்தன் போவோம் தெரியுங்களா, அவங்கள என்ன சொல்லுவாங்க, இந்த சாட்டை அடிச்சுட்டு அவனே இப்போ ஒரு கவுண்டமணி கூட ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க. சாட்டை எடுத்து அவனே அடிச்சுப்பான். இப்படி பார்த்துருக்கேன் நீங்கள் இப்படி அப்படி ரெண்டு பக்கம் வீசி ஒரு பக்கம் தான் நினைக்கிறேன் ஒரு காட்டை அடிச்சுக்கேன். இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுவான். அப்புறம் சில்லற 10 பைசா 20 பைசா 50 பைசா போட்ட உடனே அதை எடுத்துன்னு போய்டும். அப்புறம் இன்னொரு இடத்துல போய் சாட்டையில் போய் ஓங்கி அடிச்சுவான். அந்த மாதிரி தான் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தேன். அரசியல் கட்சி வந்து இவர் தொடங்கின உடனே அந்த மாநாடு முடிஞ்ச உடனே சீமானுடைய அந்த இது வந்து கேட்டால் அந்த சாட்டையில் அடிச்சுக்கிறான் பாருங்க, அந்த மாதிரி தான் வந்து தானாக அடிச்சுக்கிட்டு புலம்பு தான் நம்ம பார்த்தோம். அதனுடைய விளைவு என்ன கேட்டிங்கன்னா நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டேமேஜ். அரசியல் இன்னும் விஜய் வந்து அரசியல் களத்தில் வந்து இன்னும் களப்பணிகளை வந்து களத்தில் இன்னும் இறங்கி இன்னும் ஊடகங்கள்லாம் சந்தித்து பேட்டி கொடுத்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக பல விஷயங்களை இறங்கி அவர் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இவங்க பண்ணுறாங்கல்ல, தினம் வேணாம் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அதுவும் ஒரு கேள்வியாக இருக்குது சார். ப்ரெஸ் மீட் இது வரைக்கும் சந்திக்கவே மாட்டாரு சார். அது இனியும் வரலாம், இனி ஒரு காலம் வரலாம்ல, எப்படியெல்லாம் சந்திச்சு தானே ஆகணும். அரசியலுக்கு வந்தாச்சு, அதுக்கான ஒரு சூழல் வரும்போது சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் இன்னும் கல அரசியலுக்கு முழுமையாக வராதுக்கு முன்னாடியே இங்கே வந்து ஒரு கட்சி காணும். நான் ஏற்கனவே சொன்னது தான், சொல்லும்போது சில பேர் கேட்டாங்க, நக்கல் அடித்தவங்களாம் இருக்கிறாங்க, விஜய் அரசியல் வந்துக்கிற சிறிய கட்சிகள்லாம் காணாமல் போயிடணும். இப்போ ஒரு கட்சி காணாமல் போயிடுச்சு. ஒரு கட்சி தான் தினம் சொல்லிகிட்டு இருக்குது, நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கிறோம். எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும்? விசிகா. நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கிறோம், திமுக கூட்டணி தான் இருக்கிறோம், திமுக கூட்டணி தான் இருக்கிறோன்னு தினம் சொல்ல வேண்டிய சூழலை உருவாயிடுச்சு. எதனால்? விஜய் அரசியலுக்கு வந்ததுனால, விஜய் கட்சி தொடங்குறதுனால அவர் தினம் ரெனியூவல் பண்ணுறாரு. அவர் என்ன கேட்டால் அண்ணன் திரும்ப தான் சொல்கிறேன், தினம் ரெனியூவல் பண்ணுறாரு. நான் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் புலம்பி ஓஞ்சிருக்கு. இது நீங்கள் விஜயை தாக்கி பேச கட்சி காணாமல் போயிருக்கு தான் உணர்ந்துருக்குறான் இப்போ தான் சீமா. என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன், விஜய் அவசியம் இல்லாமல் சாடினது, தாக்கி பேசுனது, தம்பின்னு சொல்லி ஏதோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இடுப்பில் தூக்கி வச்சுக்கலாம், சின்ன பிள்ளை தூக்கி இடுப்பில் வச்சுக்கலான்னு பார்த்தேன். அவன் டோட்டலாக கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த என்ன சொல்லுவாங்களே, இந்த மலைப்பாம்பு மாதிரி கட்சியை வந்து நாம் தமிழர் கட்சியை முழுங்கிட்டான். இதான் நடந்தது. விஜய் செஞ்சது அதுதான் முதல் காரணம். ஏன்னா பேச்சுக்கள் தான். விஜய் தாக்கி பேசினா ஒரு கட்சி காலி ஆகுதுன்றதோ இப்போ தான் ஃபஸ்ட்டு உணர்ந்துருக்கு. விஜய் தாக்காமல் இருக்கணும். விஜய் நீங்கள் நேரடியாக தாக்குனது, அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நிற்கலாம், நடுவில் நின்னா வந்து தப்பான ஒரு வார்த்தை. அது செத்து போயிடுவேன்னு சொன்னான் அந்த வார்த்தைலாம். அது அபசகரமான வார்த்தை, யாரையும் சொல்லவே கூடாது. அப்படி நீ அப்போ உணர்ச்சிவசப்பட்டு பேசினா உனக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் நான் கேட்டேன்னா அதை உதாரணம் சொன்னேன். இந்த சாட்டையில் ரோட்டில் அடிச்சுப்பான்ல, அந்த மாதிரி அடிச்சுருந்தா தான் கட்சி காணாமல் போகுது. நாம் தமிழர் கட்சி இல்லை இப்போது. நான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி இல்லை. இன்னும் விஜய் இறங்க இன்னும் காலி ஆயிரும். இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. தம்பின்னு பேசுறது முட்டாள் தானே. தம்பின்னு பேசுறது, விஜய் தம்பின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க வந்து தாவேக்காவை சபார்டினேட் பண்ண பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், அரசியல் கட்சி தலைவர்னா தலைவருக்குள்ள மரியாதை கொடுக்கணும், யாராக இருந்தாலும். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து அதிமுக வந்து அழிஞ்சிட்டே இருக்குது, ஃபியூஸ் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி சேர மாட்டாங்க. அவங்கெல்லாம் இங்கே வந்துடுவாங்க. இப்போது கரெக்டான கேள்வி வினோத். அதாவது ஏன் தனித்து போட்டின்னு சொல்லலை? இப்போது என்ன மாநாட்டில் வந்து இவர் பேசும்போது தனித்து போட்டின்னு சொல்லியிருந்தாருன்னா அப்போ எல்லா கட்சியும் எதிரின்ற மாதிரி ஆகிட்டுருக்கும். அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் தனித்து போட்டி இல்லை, அரசியல் எதிரி திமுகன்றதை டிக்ளேர் ஆகுது, அந்த மாநாட்டிலே டிக்ளேர் ஆகுது, கொள்கை எதிரி வந்து பிஜேபின்னு டிக்ளேர் ஆகுது. அப்போ அந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா அதிமுக விட்டதனுடைய விளைவுன்னு கேட்டால் அவர் ஏன் வந்து கேட்டால் மற்ற கட்சிகள் கூட்டணியில் யார் வராங்களோ அவங்கள சேர்த்து அழைச்சிட்டு போகலான்னு சொன்னார்ல, அது அதிமுக சேர்த்து
அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அங்கே இவங்க அதிமுக என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து பெரிய கட்சி, அவர் வருவாருன்னு சொல்லி இவர் வருவார், விஜய் வந்தாருனாக்கா நம்ம அந்த சரிவை வந்து விஜய் மூலமாக சமன்படுத்தலாம்னு நினைக்கிறாரு எடப்பாடி. ஆனா விஜய் அவர் 40% 20% ஆயிடுச்சு சார். அந்த 20% சதறி போயிருக்கு. அது வந்து என்டிஏக்கு போயிருக்கு, அங்கே எங்கே போயிருக்குன்னு வச்சுங்க. அப்போ மீண்டும் அந்த 20% வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் மூலமாக சமன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாரு எடப்பாடி. விஜய் 60 சீட்டு கேட்டால் கொடுப்பாரு, 70 சீட்டு கேட்டாரு. இப்போ சொல்றாங்க அவர் வந்து விஜய் சீட்டு கொடுக்குற இடத்துல இருக்கணுன்றது விஜயோட எண்ணமா இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ சீட்டு வேணும் கொடுக்குற இடத்துல விஜய் போகணும்னு அவருடைய எண்ணம் இருக்கு. ஆனால் இவங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இவங்களோட இழப்பு, அதிமுக ஏற்பட்ட இழப்பை விஜய் மூலமாக சமன்படுத்திக்கலாம். அது மூலமாக வந்து டிடிவியை நீங்கள் சொன்னீங்களா, டிடிவி, ஓபிஎஸ் வந்து சசிகலா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா புறந்தள்ளிட முடியும் ஒரு வலுவான பார்ட்னர் இருக்கும்போது. அப்போ விஜயோட உழைப்பு, விஜயோட இந்த 30 ஆண்டு கால சினிமா உழைப்பு, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அரசியல் வியூகங்கள், அதுக்கான இந்த மாநாடு வந்து உழைப்புகள், இதெல்லாம் வந்து உயிர்படியெல்லாம் தியாகத்தெல்லாம் சேர்த்துக்கணும் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கா, எடப்பாடி மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஜேபி பி டீமாக செயல்படுறதுக்கா, இல்லை எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ஊழல் ஆட்சி அமையறதுக்கா? அப்போ அங்கே வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அரசியல் செல்லாக்கா செய்கிறாரு. அப்போ விஜய் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும்னா இங்கே களத்தில் நாம் நிற்கணும். அதிமுக நின்றுட்டு போட்டோம், இப்போ யாருக்கு போட்டின்னு பார்த்துடலாம். இதுதான் கரெக்டு, இதுதான் அரசியல் சரியான சாணக்கியத்தனம். இதுதான் இதில் வந்து விஜய் வந்து இழப்பு ஏற்பட்டுரும், அதையும் பார்த்துடுறான். இங்கே எடப்பாடி வந்து கரிஸ்மாட்டிக் லீடரா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் கரிஸ்மாட்டிக் லீடரான்றதை பார்த்துடலாம்ல. 2 கட்சியில் 3 சார் திமுக சேர்த்தே சொல்லுவோம். இங்கே சரியான போட்டி, அதான நியாயமான போட்டியாக இருக்கும். 4 முனை போட்டி. உதயநிதி விசஸ் விஜய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையில் நியாயமா? உதயநிதி, எடப்பாடி, விஜய் இந்த 3 பேருக்கும் சேர்ந்து தானே போட்டியாக இருக்கணும். அதுதான் நியாயமான போட்டியாக இருக்கும். இல்லை அப்படி இப்படி ஒரு வேளை இப்படி பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, எடப்பாடியோட சேர்ந்து ஏடிஎம்கோட சேர்ந்து விஜய் போனார்னா அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே வந்து எந்த டேமேஜ் இல்லாமல் நிற்கும் அப்படியே. ஏன் சொல்லுங்கள், காலங்காலமாக பரம்பரை விரோதி யார்? ஏடிஎம்கே. அந்த ஏடிஎம்கே ஒரு பிடிமா தாங்க விஜய் போகிறாரு. அப்போ டிஎம்கே ஸ்ட்ராங் ஆயிரும், டிஎம்கே ஸ்ட்ராங்காக நிற்கும். இது ஏதோ நான் வந்து டிஎம்கே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பேசவில்லை, நான் நியாயமாக பேசணும்னு பார்க்குறேன். நீங்கள் ஒரு பக்கம் வந்து ஒரே ஒரு கட்சியை மட்டும் நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணுன்ற நோக்கம் இருக்குல்ல, டிஎம்கே தான் எனக்கு எதிரின்னு சொல்கிறீங்கல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தவறு. இங்கே ஏடிஎம்கே நீங்கள் சொல்லுங்கள், 2 கட்சியும் நீங்கள் வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணால் தான் நீங்கள் அடுத்தது வந்து வர முடியும். அது இயற்கையாக அந்த டேமேஜ் நடக்கும். நீங்கள் கல அரசியலில் வந்து நான் இங்கே வந்து தனித்துன்றதை விட உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டணி இருக்குது, உங்கள் தலைமையை ஏற்றுக்கணும்னு கேட்டால் கூட என் தலைமையில் நீங்கள் கூட்டணி சொன்னால் அந்த தலைமைக்கு யார் வரலாம் ஏற்றுக்கலாம். எடப்பாடி வந்தால் கூட ஏற்றுக்கலாம். ஆனால் எடப்பாடி வரலன்றது அது வேறு விஷயம், பெரிய கட்சி தலைவராக கூட இருந்துக்கிட்டோம். ஆனால் இங்கே நீங்கள் வைக்கிறது வந்து கேட்டால் நீங்கள் பொது எதிரியாக பார்க்கணும். பொது எதிரிகள் திமுக, அதிமுக, அதுதான் சரியான அரசியலாக இருக்கும். நீங்கள் கூட்டணி நீங்கள் தனித்து போட்டியிட வேணாம், நீங்கள் தாராளமாக கூட்டணி. அதுக்கு பிறகு எத்தனை பேர் கூட்டணி வரது ரெடியாக இருப்பாங்களே? விசிகா வந்தால் வரட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி வரட்டும், எவ்வளோ கட்சிகள் இருக்குல்ல. எப்படி இந்த கட்சிகள்லாம் ஒரு அணியில் தான் போகிறதா முடிவாயிடுச்சு. நீங்கள் தான் நான் தான் 2வது ஆள் நீங்கள் நிரூபிங்க. விஜய் அதை செய்யணும். நான் தான் மாற்றுங்க, அதிமுக வந்தாலும் மாற்று நான் தான், திமுக வந்தாலும் மாற்று நான் தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட்டணி வந்து சேரும். இப்போவே நீங்கள் வந்து நான் ஏடிஎம்கே விட போகிறேன், எனக்கு திமுக தான் அரசியல் எதிரி, கொள்கை எதிரி பிஜேபி, நான் இது வந்து அதிமுக போகிறேன்னு சொன்னால் அதிமுக கூட சேர்ந்து உங்கள் கூட சேர்ந்து அவங்க வருவாங்க. பாட்டாளி மற்ற கட்சிகள் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்கள விட கூடுதலாக ஒரு சீட்டு தரலாம். அதிலே தள்ளுமுள்ளு நடக்கும். நேற்று கட்சி ஆரம்பித்த முன்னாள் கட்சி. அப்போது எம்ஜிஆர் மாதிரி ஒரு தலைவர், ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவர் சொல்கிற அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, அது அடி வாங்குது இல்லை விஜய்கிட்ட. அது தவறானது. இதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜி. இதுதான் வந்து கரெக்டான இது. பார்த்தீங்கன்னா அரசு இன்றைக்கி இருக்க கல அரசியலில் இன்றைக்கி 3 தலைவர்கள் இருக்கிறாங்க. 2 தலைவர் தான் இருந்தாங்க. முக ஸ்டாலின் இருந்தார், எடப்பாடி இருந்தார், இப்போ விஜய் இருக்கிறார். இதுதான் கல அரசியல், சரியான கல அரசியல். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.